இந்த பேங்க் தானே? ஆமாண்ணே. வாடா. ஏய், பார்ட்டி வந்ததும் சார் சொன்ன ஐடியா படி பணத்தை கீழே போடுற மாதிரி போட்டு அவனை டைவர்ட் பண்ணிட்டு பணத்தை அடிச்சுட்டு அப்படியே நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். புரியுதா? ஏய், ஆனந்த் சார் சொன்ன அரவிந்த் இவன் தான்டா. ஏய், நான் போய் பணத்தை அடிச்சுட்டு வந்துடுறேன். நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிரு. பணத்தை அடிச்சுட்டு வந்த உடனே மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிடணும். ஓகேவா? சார், உங்க பணமா சார்? எடுத்துங்க சார். திருட்டு பசங்களா! பயப்படாதப்பா, அந்த தம்பி பேக்க பிடிக்க வச்சிருக்கேன். சார் இந்தாங்க சார் உங்க பேக். தேங்க்யூ சார். என்ன சார் நெத்தியில அடிபட்டு இருக்கு? பரவாயில்ல சார். முதல்ல கரெக்டா செக் பண்ணிக்கோங்க எல்லாம் இருக்கான்னு. நல்ல வேலை சார், நீங்க வந்து என் பணத்தை காப்பாத்துனீங்க. கீழே ஒரு 500 ரூபா நோட்டை போட்டு இது உங்க பணமான்னு கேட்டாங்க. நான் என் பாக்கெட்ல இருந்து தவறி விழுந்திருக்குமான்னு செக் பண்ணும்போது அப்படியே பேக் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. சார், நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அப்படியே பணத்தோட எஸ்கேப் ஆயிருப்பானுங்க சார். யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்புறம் எனக்கு கம்பெனில பெரிய அசிங்கமா போயிருக்கும். பிளாக் மார்க் விழுந்திருக்கும் சார். கம்பெனி பணத்தை எடுத்தானே அரெஸ்ட் கூட பண்ணிருப்பாங்க சார். சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். அதான் பணம் திரும்ப கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சார், இந்த பணத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது சார். இதை மட்டும் அவங்க அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா நான் அவ்வளவுதான் சார், எல்லாமே போயிருக்கும். உங்களால தான் சார் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இட்ஸ் ஓகே சார், அதுக்கு ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தானே சார், இதுல என்ன சார் இருக்கு? முதல்ல போய் பேங்க்ல பணத்தை கட்டுங்க போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கொளத்தூர் ஆர்கானிக் தோட்டத்துல இருந்து நமக்கு 25,500 ரூபாய் பேலன்ஸ் அமௌண்ட் வர வேண்டியிருக்கு. ஆமா மேடம். நாளைக்கு அவங்க பணம் கட்டணும்னு ஒரு இமெயில் அனுப்பிடுங்க. ஓகே மேடம். அதுக்கப்புறம் பல்லாவரத்துல இருக்கிற நம்ம ஆர்கானிக் தோட்டத்துக்கு விதைகள் உரங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்தா, நீ கொடுத்த பணத்துக்கு ரசீது போட்ட பணத்துக்கெல்லாம் டீடைல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ.
என்ன ரொம்ப கோவமா இருக்காரு? நெத்தியில வேற ஏதோ பேண்டேஜ் ஒட்டி இருக்கு. என்னாச்சுன்னு கேளுங்க. சார், என்ன சார் நெத்தில பேண்டேஜ் எல்லாம் ஒட்டிருக்கீங்க? பேங்க்குக்கு போன இடத்துல ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் தான். எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ, காலையில ஆபீஸ்ல அவன் முகத்துல தானே முழிச்சேன். அதான் எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். மத்தவங்க தலையில கட்டி அசிங்கப்பட வைக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏய், அவங்க கிட்ட என்ன கேட்டு கேட்க சொல்றது? நானே சொல்றேன். பேங்க்ல பணத்தை கட்ட வேண்டியது உன்னோட வேலை. அதை என் தலையில கட்டி விட்ட பாரு. அதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. பேங்க்குக்கு போன இடத்துல ரவுடிங்க என்கிட்ட இருந்து பணத்தை அடிக்க பார்த்தாங்க. நல்ல வேலை, ஒரு புண்ணியம்மா வந்து பணத்தை அடிச்சுட்டு போன ரவுடிங்களை பிடிச்சு பணத்தையும் காப்பாத்திட்டாரு. இல்லனா பேங்க்குக்கு எடுத்துட்டு போன பணத்தை ஒழுங்கா காப்பாத்த முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையானு என் முகத்துல காரி துப்பி ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பியிருப்பல. வீட்லயும் நிம்மதியா இருக்க விடுறதில்ல, ஆபீஸ்லயும் நிம்மதியா இருக்க விடுறதில்ல. என்ன பண்றது? சில ஜென்மங்களுக்கு தானாவும் புரியாது, எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என்ன மேடம், அரவிந்த் சார் சொல்றத பார்த்தா யாரோ திட்டம் போட்டு பணத்தை அடிக்க பார்த்திருப்பாங்க போல இருக்கே. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா எது எப்படியோ நல்ல வேளை யாரோ ஒருத்தர் பணத்தை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. பணத்தை காப்பாத்தி கொடுத்த புண்ணியமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். மேடம், பணத்தை யாரோ அடிக்க பார்த்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு அரவிந்த் சார் சம்மந்தமே இல்லாம உங்களை திட்டிட்டு போறாரு? ஆகாத மருமக வந்துட்டா அவ கால் பட்டா குத்தம், கை பட்டா குத்தம்னு மாமியார் சொல்லுவாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? பட்டிருக்கேன். அந்த மாதிரி அரவிந்த பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு வேண்டாதவ. அதான் இது கோவமும் வெறுப்போம். கவலைப்படாதீங்க மேடம், உங்க நல்ல மனச அரவிந்த் சார் சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாரு. நான் வரேன் மேடம். என்ன ஆனந்த், எவ்வளவு நல்ல சான்ஸ் தெரியுமா? நீ சொன்ன உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? அந்த பணத்தை மட்டும் சரியா அடிச்சிட்டு போயிருந்தா இந்நேரம் என் மாமா வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாரு. இப்படி சொதப்பிட்டீங்களே. பிளான் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு மேடம். பசங்க பணத்தை அடிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகும்போது அப்போ எவனோ ஒரு பரதேசி குறுக்க வந்து பேகை பிடுங்கிட்டானா மேடம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கின பேகை உங்க மாமா அரவிந்த் கிட்ட கொடுத்துட்டானா மேடம். யார் அவன்? எதுக்கு நம்ம பிளான்ல புகுந்து இப்படி டென்ஷன் படுத்திட்டான்? அவன் எவனோ பேங்குக்கு வந்த கஸ்டமரா குறுக்க போந்து ஹீரோயிஸா காட்டிட்டான். அதுல அரவிந்த் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் பேங்க்குக்கு வந்த ஆளுதானா, இல்ல நம்மளோட திட்டம் ஏற்கனவே தெரிஞ்சு அந்த மகா யாரையாவது வர சொல்லிருப்பாளா? மேடம், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். அவனை பார்க்க ரவுடி மாதிரி தெரியலையா? மகா செட் பண்ண ஆளா இருக்க 100% வாய்ப்பே இல்லை. அவன் ஏதோ பேங்க்குக்கு வந்த ஆள் மாதிரி தான் இருந்தானா. உனக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியுமா? எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்ற? கன்ஃபார்மா தெரியும். அவன் மூஞ்சிய பார்த்தா நல்லா வசதியான பையன் மாதிரி தான் இருந்தானா. கார்ல வந்து இறங்கியிருக்கான். அதோட அவன் மகாவுக்கு தெரிஞ்சவனா இருக்க சான்ஸே இல்லை. பணக்கார விட்டு பையனா தெரிஞ்சிருக்கான். ஸோ வேற யாரோ தான். எது எப்படியோ சிக்ஸர் அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு ரன் கூட அடிக்காம கிளீன் போல்டாயி உட்கார்ந்துருக்கும். இந்நேரம் அரவிந்த் எடுத்துட்டு போன பணத்தை அடிச்சிருந்தா எம்டி அவரை கண்டபடி திட்டி வேலையை விட்டு அனுப்பியிருப்பாரு. அந்த மகா தலையில துண்டு போட்டு உட்கார்ந்துருப்பான். கடைசியில எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. மேடம், நான் இன்னொரு பிளான் சொல்லட்டா? என்ன சொல்லி தொலை. உங்களுக்கு என்ன, அரவிந்த் மேல பழிய போட்டு ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பணும், அவ்வளவுதானே? ஆமா, முதல்ல பிளான சொல்லு. எங்க ஆபீஸ்ல அமிர்த வர்ஷினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. நல்ல அம்சமா இருப்பாங்க. ஸ்டாஃப் தான். அரவிந்த் சார் இருக்கிற அதே டிபார்ட்மெண்ட் தான். அவளுக்கு என்ன இப்போ? இல்ல மேடம், அவளுக்கும் அரவிந்த் சாருக்கும் கனெக்ஷன் சொல்லி. என்ன சொல்ற நீ? ஐயோ மேடம், டென்ஷன் ஆகாதீங்க.
கனெக்ஷன் இருக்குன்னு பொய் சொல்லி பழிய போட்டுன்னு வச்சுக்கோங்க. எம்டி அரவிந்த காரி துப்பி கழுவி ஊத்தி ஆபீஸை விட்டு வெளியே துரத்திடுவாரு. அதுக்கப்புறம் அரவிந்தே நினைச்சா கூட இந்த கம்பெனில காலே எடுத்து வைக்க முடியாது. போதும், நிறுத்து. நீயும் உன் பிளானும் படு கேவலமா இருக்கு. ஆனந்த், ஏன் இவ்வளவு சீப்பா யோசிக்கிற? ஏன் மேடம், இதுவும் பழி போடுறது தானே? எப்படியோ பழி போட்டு வெளியே அனுப்புறது தானே நம்ம நோக்கம். அதெல்லாம் ஒரு கன்றாவியம் வேண்டாம். பொண்ணுங்க விஷயம், கனெக்ஷன், அது இதுன்னு எதுவும் பேச வேண்டாம். வேற ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தா சொல்லு. இப்போதைக்கு வேற எந்த ஐடியாவும் கைவசம் இல்ல. வேற ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறம் கண்டிப்பா ஸ்கெட்ச் போட்டு அடிக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, ஏதாவது யோசிச்சு செய்யு. அப்புறம் கம்பெனில வேற ஏதாவது விஷயம்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி மேடம், அப்ப நான் வரேன். ம். அவன் யாரா இருக்கும்? எதுக்கு அவன் வந்து பணத்தை காப்பாத்திருப்பான்? உண்மையாவே அவனுக்கும் மகாவுக்கும் சம்மந்தம் இருக்காதான்? அப்படி இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? ச்சே. இனிமே நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போக மாட்டோம். என்னாச்சு? ஏன் திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? ஆமா, இனிமே நாங்க ஸ்கூலுக்கு போகவே மாட்டோம். ஏம்மா, ஏன் திடீர்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? ஏன் ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா. வேற என்ன, மிஸ் திட்டினாங்களா? இல்லப்பா. ஸ்கூல் வேன்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, இனிமே நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகவே மாட்டோம். அதான் ஏன்னு கேட்குறேன். நீங்க ஸ்கூலுக்கு திடீர்னு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது காரணம் இருக்கும்ல. அது காரணம் என்னன்னு சொல்லுங்க. மம்மி தான்ப்பா காரணம். அம்மா ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்காங்களாம். அதனாலதான் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து மம்மியை திட்டுறாங்கன்னு ஸ்கூல்ல எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா. அதனாலதான் எங்களை போலீஸ் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? அப்பா, நீங்களாவது சொல்லுங்க, அம்மா ஏதாவது தப்பு பண்ணாங்களா? இல்லம்மா, அம்மா எந்த தப்பும் பண்ணல. அம்மா ரொம்ப பாவம். அப்புறம் ஏன்பா அம்மாவை போலீஸ் விசாரிக்கிறாங்க? அன்னைக்கு கூட ஏன்பா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? ஏன் போலீஸ் எங்களை ஐஸ்கிரீம் ஷாப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அம்மாவை பத்தி கேள்வி கேட்டாங்க? சொல்லுங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்கப்பா. இது பாரு அனன்யா, அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது. மேல அந்த விக்னேஷங்கள் இருந்தான்ல, அவனும் அவங்க அம்மாவும் திடீர்னு காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தது. அப்பா, தப்பு ஏதாவது பண்ணாதானே போலீஸ் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. அம்மா தான் எந்த தப்பும் பண்ணலையே. விக்னேஷ் அங்கிள் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டா அம்மாவை விட்டுருவாங்கல்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப போலீஸ் நம்ம வீட்டுக்கு வராங்கப்பா? அது ஒன்றும் இல்லை செல்லம், விக்னேஷங்களை கண்டுபிடிக்கவே முடியலையா. அதான் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து விக்னேஷங்களை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமான்னு
அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டு போறாங்க. விக்னேஷ் எங்களுக்கு கிடைச்சிட்டா அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க கிடைச்சிடலாம். அப்பா, அதுக்கு தான் போலீஸ் அங்கிள் எங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து விசாரிச்சாங்களா? ஆமா, விக்னேஷ் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டாங்க. நீங்க ஏன்பா போலீஸ் அங்கிள் கிட்ட மாத்தி சொல்ல சொன்னீங்க? சொல்லுங்கப்பா. ஏன்பா மாத்தி சொல்ல சொன்னீங்க? அது வந்து நீங்க 2 பேரும் மாத்தி சொன்னதுனால தான் அம்மாவை போலீஸ் வெறும் கேள்வி மட்டும் கேட்டு போனாங்க. இல்லைன்னா கண்டிப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருப்பாங்க. அப்பா, தப்பு பண்ணாதானப்பா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவாங்க. அம்மா தான் எந்த தப்பும் பண்ணலையே. இல்லடா செல்லும், போலீஸ் தப்பு செஞ்சாங்களா இல்லையானலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க யாரும் சந்தேகப்பட்டாலும் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால தான் உங்க 2 பேரையுமே மாத்தி பொய் சொல்ல சொன்னேன். பாத்தீங்கல்ல, நீங்க 2 பேரும் மாத்தி சொன்னதுனால தான் அம்மாவை விட்டுட்டு போனாங்க. அந்த போலீஸ் அங்கிள் ரொம்ப கெட்டவம்மா. அவன் அம்மாவை எப்படியாவது ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். அதனால தான் நான் உங்களை மாத்தி சொல்ல சொன்னேன். நீங்க மட்டும் அப்படி சொல்லலைன்னா அம்மா கண்டிப்பா நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்பா, இனிமே அந்த போலீஸ் அங்கிள் எது கேட்டாலும் நாங்க மாத்தி சொல்லிடுறோம்ப்பா. எங்களுக்கு அம்மா வேணும்ப்பா. அம்மா, நீங்க எங்களுக்கு வேணும்மா. நீங்க எப்பவும் எங்க கூடயே இருக்கணும்மா. எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கம்மா. ஏய் அண்ணனே குட்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அம்மாவை எங்கேயும் நான் போக விட மாட்டேன். அம்மா நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. சரியா? சரிப்பா. சரி, நீங்க 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு போய் விளையாடுங்க. அதுக்குள்ள அம்மா டிஃபன் செஞ்சு கொண்டு வருவாங்க. சரியா? சரிப்பா. தம்பி கூட்டிட்டு போ. கவிதை, இதுக்காக இப்படி அழுவுற? வேண்டாங்க, விஷயம் கை மீறி போயிட்டு இருக்கு. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அத்தை மாமன் ஊர்ல அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க தப்பு பண்ணியான்னு எனக்கு கேட்டப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? பேசாம நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேங்க. அதுதான் நல்லது. கவிதா, என்ன பேசுற நீ? இல்ல தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லங்க, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அந்த போலீஸ் நான் தானே ஸ்ட்ராங்கா நம்புறான். ஒருவேளை அவனை கண்டுபிடிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போனானோ அது எவ்வளவு பெரிய அவமானங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே அவகிட்ட போய் சரண்டர் ஆவறதாங்க நல்லது. என்ன பேசுற நீ? கொஞ்சம் அமைதியா இருண்ண. நீ பாட்டுக்கு போய் சரண்டர் ஆயிட்டா நம்ம குழந்தையோட நிலைமை என்ன வருது? இப்பவே அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தல. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கவிதா. எல்லாத்துக்கும் மேல நீ தப்பு பண்ணு ஸ்கூல்ல சொன்னதுக்கு அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் நீதான் கொலை பண்ணதா ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கொலைகாரியோட குழந்தைன்னு சொல்லி அவங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நானும் மனசாட்சி அடக்க வச்சு போய் சொல்லிட்டு இருந்தேன். உங்களையும் குழந்தைங்களையும் பிரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாள் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டுறது? இத பார் கவிதா, நம்ம குடும்பம், நம்ம அப்பா குடும்பம், நம்மளை நம்பி இருக்க நம்ம குழந்தைங்க இவங்க முன்னாடி நம்ம கௌரவத்தோட வாழணும்னா நம்ம கடைசி வரைக்கும் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிதான் ஆகணும். புரியுதா? இல்லங்க, நான் சொல்றது
கொஞ்சம் கேளு. ஏய் இது பாரு கவிதா ப்ளீஸ், இன்னொரு தடவை இந்த கொலை நீதான் பண்ணு சொல்லவே சொல்லாத. ஏன் உன் மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது. இது பார், எந்த காலத்திலையும் எந்த சூழலிலையும் யார்கிட்டயும் இந்த கொலையை நீதான் பண்ணன்னு சொல்லவே கூடாது. புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிற? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.